ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஆதிவிக் அவருடைய டைரக்ஷனில் குட் பேட் அக்லி அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எப்படி இருக்குது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் ஏகே ஃபேன்ஸ். ஃபுல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் தெரியும். இந்த படம் ஃபுல்லாமே விண்டேஜ் ஏகே அவர்களை காமிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பையனுக்காக ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்தவர் அதை விட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. திருப்பி அதே பையனுக்காக திருப்பி அவர் கேங்ஸ்டராக மாறுறாரு. எப்படி மாறுறாரு, அந்த கதையை எப்படி கொண்டு போயிருக்காங்க, கடைசியில் முடிச்சிருக்காங்க. அதுதான் படம். ஏகே அவர்களை ஸ்டார்டிங்கில் பார்த்த எல்லா படத்தோட லுக்கையும் காமிச்சிருக்காங்க. ஆத்விக் அவர்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தளபதி விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வரும், நல்லா இருந்துச்சு. படத்தில் பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி அவர்கள் பிஜிஎம் தான் மாஸ்டாக போட்டிருக்காரு. படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. எங்கெங்கே வில்லேஜோடைய பட்டை வைக்கணுமோ அதெல்லாம் வில்லேஜ் பட்டை வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வில்லன் அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய ஜானியும் படத்தில் பெஸ்ட்டாக வந்திருக்கு. அவருக்கும் அங்கங்கே வில்லேஜ் சாங் வச்சுருக்காங்க, அஃபெக்டாக இருந்துச்சு. கிரிஷா மேம் ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிம்ரன் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய ஆக்டிங்கும் நல்லா மெசேஜ் இருந்துச்சு படத்தில். ஏகே ஒரு ரெட் ட்ராகன் அப்படின்னு அதுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்கள் படத்தில் பார்க்கலாம். படம் பெஸ்ட்டாக வந்திருக்குங்க. குட் பேட் அக்லி. தலை குட்டாக எப்படி இருக்கார், பேடாக எப்படி இருக்கார், அக்லியாக எப்படி இருக்கார், அதே மாதிரி காமிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டு நிறைய இருக்குங்க. அதுவும் நீங்கள் படத்தில் பாருங்கள், தெரியும். நான் சொன்ன உங்களுக்கு சரியாக வராது. படத்தில் பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் படம். ஆனால் நல்ல ஸ்டோரி, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸுக்கு எடுத்துருக்காங்க படம். ஆனால் மித்த ஃபேமிலி ஃபேன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் இந்த படம் அவங்க திருப்தியாக இருக்காது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் பிரபுசா அவர்கள் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது பிரசன்னா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கான ரோலும் பெஸ்ட்டாக வந்திருக்கு. குட்டு பேடு அக்லி. குட்டுனா நல்லவன், பேடுனா கெட்டவன், அக்லினா ரொம்ப ரொம்ப மோசமாக கெட்டவன். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஏகே சார் இருப்பாங்க. குட்டுனா இப்படி இருப்பார், பேடுனா இப்படி இருப்பார், அக்லியாக மாறும்போது அவர் எப்படி இருக்கார். ஆனால் நீங்களே நிறையா படம் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்லது பண்ணணும்னா ஒரு கெட்ட முகம் தேவை. அதே மாதிரி நிறையா படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அண்ட் ஃபேமிலி வரும்போது நம்ம அதுபடி போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த படம் எடுத்துக்காட்டு. சிம்ரன் அவங்க மேமோடைய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. சிம்ரன் மேம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு அவங்க ரோலும். இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க்கு சூப்பர், கேமரா ஒர்க்கு சூப்பர். ரெண்டுமே படத்தில் பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. பிஜிஎம் இதுவும் சூப்பர். இது மூணும் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கிளைமேக்ஸ் செம்மையாக வந்திருக்கு. கின்சி அவர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் பெஸ்ட்டாக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படம் ஸ்டோரி ஸ்லோவாக ரொம்ப தெரியும். இன்ட்ரோ கிட்டே வரும்போது அப்புறம் மாசாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு தாங்க. எல்லோரும் போய் படத்தை பாருங்கள்.
படம் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் சொல்ல மறந்து போயிட்டேன். முக்கியமான ஒன்று, ஏகே அவர்களுடைய பழைய படத்துலேருந்து டைலாக்ஸு, சாங்கு, சீன்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. காமிச்ச விதங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. மாதவிக் அவர்கள் பெஸ்ட்டாக காமிச்சிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கூட பிசிறே இல்லாமல் பெஸ்ட்டாக காமிச்சிருக்காருங்க.